ஆத்மா பாரம் தான் முக்கியம், ஆத்மாக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளஸ்ஸிங் வரப்போது, தேவைகள் சந்திக்க போகுது. பட் இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது மக்களை டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை இதை சேர்த்து வைக்கிறதுலேயே போயிடுறாங்க. அதாவது வீடு கட்டுறதுலையும் கார் வாங்குறதுலையும் தங்கள் லைஃபே வந்து அந்த ஃபோக்கஸில் திருப்பிடுறாங்க. ஸோ ஒரு சுவிசேஷம் பாரம் இருக்க மாட்டேங்கி அவங்களால ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பயன்பட மாட்டேன்றாங்க. இருக்கலாம், ஆனால் வந்து நம்ம போதிக்கிறோம். பட் ஆனால் செழிப்பை போதிக்காத சபைகள் வந்து பெரிய சபைகளாக கட்டுறாங்க, பெரிய லெவலில் நல்லா வர்றாங்க. ஆனால் பட் செழிப்பை போதிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி சபைகளை கட்டுறதே ரொம்ப சவாலான காரியங்களாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் செழிப்பை போதிக்கிற நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க. ஏன்னா இதில் கர்த்தருடைய கரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் அதை வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி அதான் இப்போ நான் ஊழியமே நீங்கள் இப்போ சரியாக பண்ணல, ஆனால் இந்த டீச்சிங்கை மாற்றுங்க உங்களுக்கு செழிப்பு வந்துடும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டான வேவா? அருமையில் இருந்தவங்க கூட சிலவருடைய வரலாறு ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா என் பிள்ளைகள் பால் வாங்க கூட காசு இல்லை அப்படி இருந்தவங்க மிஷினரி ஃபீல்டு கூட மிகப்பெரிய பிரமிப்பாலாம் வளர்ந்துருக்காங்களே பின்னாடி. இந்த மாதிரியான டீச்சிங்லாம் கூட வளர்ந்தாங்க. அந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த செக்ஷன், ஒரு 2 years ஆச்சு இது உங்களை சந்தித்து. உங்களோட சாட்சிகளையும் உங்களுடைய அந்த கேள்வி பதிலையும் கொண்டு போனோம். அதான் இந்த ப்ராஸ்பரிட்டி செழிப்புலேருந்து போகலான்னு பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட நம்ம அதை பற்றிலாம் பேசிகிட்டே வரோம், நிறைய விஷயங்கள். பட் நீங்கள் செழிப்பை பற்றி, அதாவது ஐஸ்வர்யத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறீங்க, அதிகமாக செய்தியில் பேசிகிட்டே வரீங்க. ஸோ உங்கள்கிட்ட இது கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து செழிப்பு அப்படின்னாலே நாட் ஒன்லி மணி, ஸோ எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஸோ செழிப்புக்குள்ளே பணம் மட்டும் கிடையாது, வெல்த் நன்மை எல்லாமே அப்படி இருக்குங்கிறது. பட் ஆனால் வந்து அந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் அப்படி ஆரம்பித்தாலே, அந்த டீச்சிங்னு ஆரம்பித்தாலே அந்த பணம் தான் எல்லாத்துக்கும் நிறைய ஃபோக்கஸ்டாக போகுது. நிறைய பேர் அதை எதிர்த்தும் நிற்கிறாங்க. அது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து நம்முடைய சபைகளில் பணம் அல்லது இந்த காரியங்களை குறித்து ஆலயங்களில் பேசுவதை மக்கள் வந்து அது ஒரு சரியானதாகவே பொதுவாகவே நினைக்கிறது இல்லை. ஆலயத்தில் பணத்தை பற்றி பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பணத்தை பற்றி பேசுகிற ஒரே நேரம் காணிக்கை. அப்போவும் பணத்தை பற்றி பேசுவது தவறில்லை. எல்லாரும் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது யாரும் அதை தவறாக நினைக்க போகிறதில்லை. ஆனால் கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு, அதுக்காக நீங்கள் கடவுளை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது தவறாக தெரியுது. பொதுவாகவே ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பொருள் சார்ந்த உலகத்தை எதிர்ப்பதுன்ற ஒரு சிந்தனை சபைக்கும் இருக்குது, சமூகத்துக்கும் இருக்குது. மெட்டீரியலிசத்துக்கு எதிரானது தான் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற ஒரு தத்துவ பார்வை வந்து சமூகத்துலேயும் இருக்குது. சில மதங்களில் மக்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு போனால் தான் உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் அடைய முடியுன்றது பிற மதங்களிலுமே அந்த நம்பிக்கைகள் புறையோடு இருக்குது. ஸோ நாட் ஓன்லி கிறிஸ்டியானிட்டி, சொல்லப்போனால் தமிழக கிறிஸ்தவத்தில் அது ரொம்பவே இருக்குது. ஏன்னா அப்படி சில மத பின்னணியிலிருந்து துறவுரம்தான் பக்திக்கான வழின்ற நம்பிக்கையில் இருக்கிற சிலர் கிறிஸ்தவத்தை தழுவினாங்க. அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பொருள் சார்ந்த காரியங்களை மறுப்பு தெரிவித்தாதான் ஆவிக்குரிய உச்சங்களை தொட முடியுன்ற சிந்தனை உள்ள பின்னணியிலிருந்து அவங்க வந்ததுனால அந்த சிந்தனை இன்றைக்கும் சபைக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் பணத்தை பற்றி பேசுவதே அல்லது பணத்தின் காரியங்கள் பணம்னு ஒன்று சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து சபைகளில் உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். ஆத்மா பாரம் தான் முக்கியம், ஆத்மாக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளஸ்ஸிங் வரப்போது, தேவைகள் சந்திக்க போகுது. பட் இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது மக்களை டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா பணமே எதுக்குன்ற நான்
இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம், இது பண்ணுறோம். நேரடியாக மக்களை எப்படி கொண்டு வர முடியும்? மக்களை கொண்டு வருவதற்கே பணம் தேவைப்படுது. ஓகே ஓகே. ஒரு கருவி தேவை, கேமரா தேவை, லைட் தேவை, ஒரு அமைப்பு தேவைப்படுது, ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. சுவிசேஷத்தை, அதாவது ஐஸ்வர்யத்துக்கு சில பர்பஸ் இருக்குது. த பர்பஸ் ஆஃப் மணி, த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இருக்குது. ஒரு மனிதன் அவன் வாழ்வில் நிறைவுள்ளவனாக முதல்ல வாழணும்னு கடவுள் விரும்புகிறார். நான் அதை 2 லைனில் சொல்லுவேன். ஒன்று, அனுபவிக்க கடவுள் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார். அடுத்தது அறிவிக்க கொடுக்குறார். ஒன்று அனுபவிக்க, இன்னொன்று அறிவிக்க. இப்போ ஆத்தும ஆதாயத்தோடு தான் இதை பேசுகிறோன்றேன். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு சபை கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு மிஷினரியை அனுப்பணும்னாலே பணம் வேணும். அப்போ நீ டைரெக்டாக போய் ஆத்துமானா எப்படி? ஆத்துமா பாரத்தோட தான் பொருளாதார செழிப்பை பற்றி பேசுகிறோம். திசை திருப்புற மாதிரி ஒரு லைன் பண்ணுறாங்க. திசை திருப்புறது உண்மைதான். தரித்திரத்துலேருந்து செல்வத்துக்கு நேராக திசை திருப்போம். ஓகே ஓகே. திசை திருப்புறது தானே, மனம் திரும்புங்கள்ன்ற மாதிரி. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, விசுவாசிகள் கைகளில் செழிப்பு வரணும்னு பேசுகிறோம். அதாவது அவங்க டோட்டலாகவே இதை சேர்த்து வைக்கிறதுலே போயிடுறாங்க. அதாவது வீடு கட்டுறதுலையும் கார் வாங்குறதுலையும் தங்கள் லைஃபை வந்து அந்த ஃபோக்கஸில் திருப்பிடுறாங்க. ஸோ ஒரு சுவிசேஷம் பாரம் இருக்க மாட்டேங்கி அவங்களால ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பயன்பட மாட்டேன்றாங்க. டோட்டலாகவே அவங்க ஒரு செக்குலர் ஆட்கள் மாதிரி திரும்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ என்னென்னா நம்ம வெறும் பணத்தை பேசுறது இல்லை, பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறோம். வெறும் செழிப்பு சொல்லித்தரதில்லை. நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகுங்க அப்படி போதிக்கலை. ஓகே. ஏன் நீங்கள் பணக்காரன் ஆகுறீங்க? கடவுள் ஏன் உங்கள் கையில் பணத்தை தரார்? உங்களுக்கு ஏன் வெற்றி? உங்களுக்கு ஏன் பணம்? உங்களுக்கு ஏன் பதவி? ஏன் உயர்வு? உங்களுக்கு ஏன் நல்வாழ்வு? இதை தேவன் தருவதற்கான நோக்கங்களையும் சேர்த்து பேசுகிற இடத்தில் அந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? இக்காலத்தில் உனக்கு உதவியாக இருக்கும் பொருட்டு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமேன்னு எஸ்தருக்கு சொன்ன மாதிரி, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அதுதான் பர்பஸ். ஏன் பதவி, ஏன் பணம்ன்றதுனுடைய பர்பஸ் வித் மணி வித் அ மிஷன் அப்படின்ற விதத்தில் நாம் சொல்லும் பொழுது அப்படி பிழையாக போகிறதுக்கு போக மாட்டாங்க. செழிப்பை நம்ம போதிக்கிறோம். பட் ஆனால் செழிப்பை போதிக்காத சபைகள் வந்து பெரிய சபைகளாக கட்டுறாங்க, பெரிய லெவலில் நல்லா வர்றாங்க. ஆனால் பட் செழிப்பை போதிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி சபைகளை கட்டுறதே ரொம்ப சவாலான காரியங்களாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் செழிப்பை போதிக்கிற நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க, ஏன்னா இதில் கர்த்தருடைய கரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் அதை வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி? அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் வந்து சபையின் செழிப்பை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்றீங்க, ஆனால் தனி மனித செழிப்பை வந்து போதிக்கிறது இல்லை அவ்வளோவா. நான் என்ன சொல்கிறேன், பெரிய பில்டிங் கட்டுறது வந்து நல்லது தான். இப்போ நம்ம 100 கோடி கட்டுறது யோசிக்கிறோம், சிலர் 200 கோடி கட்டுறாங்க, 1000 கோடி கட்டலாம், எவ்வளோ பெருசாகவும் கட்டலாம். விசுவாசி என்னானா அப்படின்றத சேர்த்து யோசிக்கிறது தான் நம்முடைய சிந்தனையாக இருக்குது. ஏன்னா சில இடங்களில் வந்து பெரிய சபை கட்டின கட்டடங்களுக்குள் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு கூட கட்ட முடியாமல் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இதை எப்படி சக்ஸஸாக பார்க்குறது? அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ இதெல்லாம் கர்த்தர் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இப்போ அவர் வந்து மத்திய 6:33 சொல்கிற மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேலை கூட கொடுக்கப்படும். ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஊழியத்தை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறோம், அதுக்கான தேவையோ கர்த்தங்கள் தேவையோ ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆனால் இதை நம்ம இப்படி சொன்னால் தான் ஆண்டர் கொடுப்பாரு, இந்த செழிப்பை பற்றி அதிகம் போதிச்சா தான் கர்த்தர் பணத்தை கொடுப்பாரு, அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். நான் ஊழியத்திலே கவனமாக இருக்குங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்க, அதான் ஃபெய்த்து. அது என்ன அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டுன்றேன் நான். அப்படி சொன்னால் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நம்ம பார்க்க முடியறது இல்லை. நம்ம பார்க்குறது என்னென்னா, நாங்கள் 30 வருஷமாக பண்ணேன், 40 வருஷமாக பண்ணேன், கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சபையை கட்ட முடியல, வந்து என்னடான்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும் ஊழியம்னா. ஸோ இப்படி வறுமை வந்து விசுவாசிக்கு மட்டும் போதிக்கப்படலை, ஊழியர்களுக்கும் போதிக்கப்படுது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சரியாக ஊழியம் பார்த்தாங்களான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆமாம். ஸோ ஒரு 30 வருஷம் நான் செழிப்பாகவே ஒரு இது எல்லாமே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கரெக்டாக ஊழியத்தை செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது வந்து வேலிட் பாயிண்ட் தான். கரெக்டாக ஊழியம் செய்கிறதுன்றதுன்னா எப்படி என்ன சொல்கிறது, ஜனங்களுக்கு புரோஜனமாக ஒன்று பண்ணியிருந்தா அந்த ஊழியர் தரித்திரமாக இருக்க மாட்டார். ஆமாம். இவ்வளோதான் அடிப்படை. ஆமாம். அவர் மூலமாக
அங்கே வந்து மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால், அவர்கள் சுகமடைந்தால், விடுதலை அடைந்திருந்தால், நன்மை அடைந்திருந்தால், அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஏதோ ஒரு திருப்பு முனை உண்டாயிருந்தால் கண்டிப்பாக அந்த ஊழியரும் அந்த ஊழியமும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமாம். அப்படி நம்ம ஒரு நடக்காமல் இருக்கும்போது அப்போ இவங்க தானே சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஆமாம், அதனால தான் நம்ம அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம், கூப்பிட்டு நம்ம சொல்லித்தரோம். ஏன் நம்ம என்ன நீங்கள் போதிக்கிறீங்கன்னு கேட்போம். ஒரு தோட்டத்தில் என்ன விதை விதைக்கிறோமோ அது முளைக்கிற மாதிரி. இவங்க ஊழியமே சரியாக பண்ணாமல் இருந்துட்டு பட் ஆனால் போதனை மட்டும் மாற்றிட்டா செழிப்பு வந்துடும் அப்படிங்கிறது சரியான விதமானு கேட்குறேன். இப்போ நான் ஊழியமே நீங்கள் இப்போ சரியாக பண்ணல, ஆனால் இந்த டீச்சிங்கை மாற்றுங்க உங்களுக்கு செழிப்பு வந்துடும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டான வேவா? இப்போ ஊழியத்தை நான் சரியாக பண்ணோன்னா எனக்கு ஒரு போதனை வேணும்ல. எனக்கு என்னன்னே தெரியாமல் நான் என்னத்தை போதிக்க போகிறேன்? ஊழியத்தில் ரொம்ப முக்கியமானது போதித்தல்ன்றது, அறிவித்தல் தானே. சுவிசேஷத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது நாம் ஒன்றை அறிவிக்கிறது. அப்போ எனக்கே அறிவிக்கிறதுக்கான காரியம் தெரியலன்னா நான் வந்து கண்டிப்பாக ப்ராஸ்பராக இருக்க முடியாதுல்ல, செழிப்பாக இருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்புன்ற மாதிரி. ஸோ நான் என்ன பேசுகிறேனோ அதனால தான் என் வாழ்க்கை நிரம்ப போகுது. இப்போ எனக்கே தெரியல அப்படின்னா நான் வந்து வறுமையை தான் மக்களுக்கு பேசிகிட்டு இருப்பேன். இப்படி வறுமையை மக்களுக்கு போதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வறுமை நல்லதுன்னு நம்புகிற ஊழியர்களும் இருக்கிறாங்க, மக்களுக்கும் சொல்லி கொடுத்து மக்களையும் வறுமையில் வைத்துட்டு இருக்கிற ஊழியங்க இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் கேட்க வருது, நீங்கள் வறுமை நல்லது நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களால இதுக்குள்ளே வரவே முடியாதுன்றீங்க. கண்டிப்பாக எப்படி வர முடியும்? ஏன்னா அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இஸ் டன் அண்ட் யூன்றாரு. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகுன்றாரு. வாழ்க்கையில் கடவுள் எனக்கு என்ன தருகிறாருன்றது இல்லை, நான் என்ன விசுவாசிக்கிறேன்றது அங்கே முக்கியமான பங்காக இருக்குது. என் விசுவாசம் தப்பாகுமானால் என் வாழ்க்கை தப்பாக மாறும். அதை நீங்கள் இப்படி பாருங்களேன். இப்போ நீங்கள் வறுமையில் இருந்தவங்க கூட சிலவருடைய வரலாறு ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா என் பிள்ளைகள் பால் வாங்க கூட காசு இல்லை அப்படி இருந்தவங்க மிஷினரி ஃபீல்டு கூட மிகப்பெரிய பிரமிப்பாலாம் வளர்ந்துருக்காங்களே பின்னாடி. இந்த மாதிரியான டீச்சிங்லாம் எப்படி வளர்ந்தாங்க? அப்போது இப்போ ஒரு வளர்ச்சி நடக்கும், கர்த்தர் நமக்கு உயர்வை தருவார், கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார், நம்ம ஊழியத்தில் நல்லா வரும்ன்ற தரிசனத்தோடு அவங்க போனதுனால தான் அது நடந்திருக்கு. ஓகே ஓகே. அப்போ எங்கேயோ தேவன் நமக்கு அதை தர முடியுன்ற அந்த நம்பிக்கை உள்ள அந்த ஊழியருக்குள்ளே வந்துச்சுன்னா அவர் தரித்திரம் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்கன்றீங்க, அது வளரவே முடியாது ஊழியத்தில் அப்படிங்கிற. இப்போ ஊழியக்காரங்க இப்போ என்ன அவங்க கான்வர்சேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரொம்ப ஏழை மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் ஐயா, எங்கள் கிராமம் ரொம்ப பின்தங்கிய இடத்துல இருக்குதுயா, ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்கய்யா. எப்படிமா சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு பார்வை இருந்தால் அவனும் நல்லா இருக்க மாட்டான், நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. அப்போ இதை நம்ம மாற்றின சாட்சிகள்லாம் இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது. இப்போ இந்த போதகர் கூட்டங்களுக்கு வர்ற போதகர்களுக்கு இதே மாதிரி தான் எல்லாரும். நானுமே இதை அறியலைன்னா இப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பேன் இல்லையா? இது வந்து அவங்க தப்பாக பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம சொல்கிறது இல்லை, அறியாமையில் எல்லாருமே இருந்திருக்கோம், நானும் இருந்திருக்கேன். அப்போ வந்து முதல்ல அப்படி சொல்லாதீங்கயா, வனாந்தரம் வயல்வெளி ஆகும், கடுவெளி கழிக்கும், புஷ்பத்தை போல் பூக்கும், அது மிகுதியாய் செழிக்கும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் அது கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உங்களை அழைத்து நீங்கள் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருக்க முடியுன்ற எண்ணமே உள்ள வரலன்றேன். கஷ்டம்தான் படுவோம், ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், அவர் சிட்டியில் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் பெரிய வேற நாட்டில் இருக்காங்க. அப்போ இவங்க மனதில் என்ன இருக்குது? நாட்டினால்தான் செழிப்பு, அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து தான் செழிப்புன்ற எண்ணம் தான் இருக்குது. அப்போ பிபிலிக்கல் தாட்டுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வேற்றுமை இருக்குல்ல. அப்போ நீ கிராமத்தில் இருந்தாலும் உன்னை கடவுளை ஆசீர்வதிக்க முடியும்ன்றதை இப்போ கிராம போதகர்களுக்கு நம்ம சொல்லித்தரது மூலம் கிராம போதகர்கள் இப்போ ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஈவன் கொடைக்கானல் பகுதி இந்த அந்த ஆதிவாசிகள் பக்கத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஐயா அங்கே வருவார், பஸ்ஸுக்கே காசுலேருந்து தான் வருவார். ஆனால் 1 வருஷம் 1.5 வருஷம் இப்போ ஆனால் அவர் சொல்கிறாரு, இப்போ நானும் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறேன், எங்கள் மக்களும் நல்லா இருக்காங்க, கழுத்தில் நல்லா பெருசாக போட்டுட்டு கையிலெல்லாம் மோதிரம் போட்டுட்டு ஒரு போதகர், கிராமத்து போதகர் நல்லா வந்திருக்கிறார். இங்கே பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்குது, சடையநேரி, அந்த பகுதியிலேருந்து ஒரு சகோதரர் வருவார், அவரும் அது என்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி தான் இருக்குதுன்ட்டு. ஆனால் இந்த போதனையை கேட்டு இப்போ இந்த ஒரு 1.5 வருஷங்களுக்கு பிறகு அவங்க ஊழியமும் நல்லா இருக்குது, மக்களும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ சத்தியத்தினாலே ஒரு பெரிய விடுதலை உண்டாக முடியும், சத்தியத்தை குறித்த கரெக்டான அறிவினால. அப்போது அவங்க செழுமையாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம், நல்லவங்களாக இருந்தும் தோக்குறதுக்கு காரணம்
அறியாமைன்றாங்க. ஸோ அதை தான் பட் ஆனால் நீங்கள் இப்படி ஒன்று கேள்வி இருக்குல்ல, இப்போ கிராமத்து சைடு ஊழியம் பார்க்குற சிலர் கூட நல்ல பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்காங்க. இப்போ 4 மாடல் எடுங்கன்ற இப்போ 4 மாவடிலாம் இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலராக மாறுது. நான் கேட்குறது அவங்களாம் இப்போ செழிப்பு போதனை பேசி தான் அப்படி ஆனாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு செழிப்பை நம்பினேன், செழிப்பு அவங்க ஒரு பேலன்ஸ்டு ஒரு டீச்சிங் பண்ணுறாங்க. நீங்கள் 4 மாவடின்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், மோகன் என்ன செழிப்பை நம்பாத ஆள் நீங்கள் சொல்ல முடியுமா? வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு பிளெஸிங் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, பட் அதை மட்டுமே நான் சொல்கிறேன். இப்போ அது பேலன்ஸ்டு டீச்சிங்காகவும் போதில்லை, அவங்க எல்லாத்தையுமே அவங்க டீச் பண்ணுறாங்க. நான் வந்து கேட்க வர்றது, இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, பட் ஆனால் நான் வந்து ஒரு அறியாமையில தான் அப்படி இருக்காங்க. இப்படி சொல்றேன்னா நான், நீங்க எங்க இருந்தாலும் மக்களுக்கு புரோஜனமான ஒன்றை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வளமாவீங்கன்ற. அந்த புரோஜனமான ஒன்று பண்ணுங்கிறதுக்கு இந்த டீச்சிங் தேவைன்றீங்களா? அது சொல்றது எப்படி தெரியும்ன்ற. அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிப்பை பெறுவார்கள். ஸோ இதுதான் அடிப்படை. எதுவுமே முதல்ல எனக்கு தெரியணும். கர்த்தர் செழிப்பை தருவாருன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டி இருக்குன்றீங்க அவங்களுக்கு. ஆமாம், கர்த்தரிடத்துல இது இருக்குதுப்பா, பல நன்மைகள் இருக்கு. அவர் நன்மைகளின் ஊற்று. அந்த நன்மையின் ஊற்றில் ஒரு முக்கியமான நன்மை பொருளாதாரம். நீ இந்த பூமியில் வாழணும்னா, இந்த பூமியில் கர்த்தருக்கு மகிமை ஏதாவது செய்யணும்னா, இது உனக்கு தேவை, இதை கர்த்தரே தராருன்னு நீ நம்புங்க இல்லையா? இப்போ சிலர் இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொல்ல, எங்கள் ஸ்தாபனத்திலேருந்து எங்களுக்கு அவ்வளோ தர்றதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஸ்தாபனமாக உங்களை அழைச்சிச்சு, உங்களை அழைத்தவர் தேவன். ஓகே ஓகே, உங்கள் ஸ்தாபனம் தர முடியாதது கூட அவர் தருவார். இப்போ நான் உங்களுக்கு சவால் இட்டு நான் அந்த நபருக்கு சொன்னேன், இந்த போதனையை கேட்டதுக்கப்புறம் அந்த ஸ்தாபனத்துக்கு இவர் கொடுக்குற அளவுக்கு இவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்கள் ஸ்தாபனம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்க. நாங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து எங்கள் ஸ்தாபனங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்திருக்கிறாருன்றது. ஸோ இது நிறைய பேருக்கு அஸ்திபரமே தவறாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அஸ்திபரமே வந்து மனிதர்கள் மேலே போடப்பட்டு அப்படி சொல்லலாமா? சிம்பிளாக சொன்னால், பணத்தை குறித்த ஒரு எஜுகேஷன், ப்ராப்பரான ஒரு ஆவிக்குரிய அறிவு வந்து போகலை. நான் கேட்குறேன், பைபிள் காலேஜில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க? நான் கேட்குறேன், பணம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்குறேன். எத்தனை பைபிள் காலேஜில் இருக்கிற மாதிரி தெரியல. காணிக்கைன்னு வேணா இருக்கலாம், ஆனால் பணம் எப்படி கர்த்தர் பணத்தை எப்படி தராரு, பணம் கர்த்தர் தராரா ஊழியத்தில், பணம் எப்படி உண்டாகுது, பணத்தின் அவசியம் என்ன அப்படின்னு. இப்போ சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து மிஷினரி வரலாறு எல்லாத்தையும் படிக்கிற நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்குறேன். நார்மல் எஜுகேஷன்லேயே அது இல்லைன்ற நான். நீங்கள் இறையியலில் மட்டும் இது பிரச்சனை இல்லை, சமூகவியல்லையும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருப்பாங்க, பிஹெச்டியே பண்ண ஆள்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஏன் பொருளாதாரத்தை பற்றி என்ன அறிவை நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம கல்வியிலும் அது இல்லை, இறையியல்லையும் அது இல்லை. ஓகே, பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல வருடங்களாக ஊழியம் பார்க்குறவங்க கூட வறுமையில் இருந்தால் கூட, பொருளாதார கஷ்டப்பட்டால் கூட, அது தங்கள் வந்து அது ஒரு பெருமையாகவும், அது வந்து ஓகேங்க நான் அதெல்லாம் கேட்க விரும்பலை, செழிப்பெல்லாம் எனக்கு ஓகே, நான் கர்த்தருக்காக அதை பாடுபட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் கேட்கப்படுது. அப்படி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுடைய மைண்டு தான் பிரச்சனையா இருக்கு? வறுமையில் என்ன பெருமை? அதாவது நானாக ஒன்று நினச்சிக்கிறதெல்லாம் ஒரு 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 தத்துவமாக நம்ம எடுத்துக்க முடியாது. வாட் ஐ திங்க்ன்றது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாட் காட்ஸ் வேர்ட் சேஸ், வாட் பைபிள் சேஸ். ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ணும் பைபிள் சொல்லுது. ஓகே, வறுமை ஒருவனை கலங்க பண்ணும் பைபிள் சொல்லும்போது சித்தங்க நான் அப்படி வாழ்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான? அதான் எந்த கத்தர்னு தான் கேட்க வேண்டியது இருக்கு. உங்க புள்ள வறுமையில வாழ்றது நீங்க விரும்புவீங்களா? ஓகே, கத்தரை விடுங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளை இன்னைக்கு 2 வேளை சாப்பிடல, எனக்கு ரொம்ப சித்தம்பா, ரொம்ப நல்லா இருக்குது, நீ 2 வேளை பட்னியாக கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு என் உள்ளம் அப்படியே மகிழுதுன்னு ஒரு அப்பாவா அம்மாவா உங்களால் சொல்ல முடியுமா? சரி, நீங்கள் கடவுளை இதை வந்து மட்டுப்படுத்தும் ஒரு எண்ணம். ஓகே, ஆனால் அது இப்படி பார்க்க முடியாதா? இப்போ நீங்கள் அவங்க அப்படி நினச்சாலும் திங்க் பண்ணாலும், இப்போ நம்ம நிறையா கிரேஸை பற்றிலாம் பேசுகிறோம் இல்லையா, அது டீச்சிங்லாம் பண்ணுறோம். பட் கர்த்தரே வந்து சரி உனக்கு ஒரு செழிப்பை கொடுப்போம், ஒரு பிளெஸிங் கொடுப்போம்னு ஆண்டை கொடுத்துட முடியாதா? அது ஒரு தடையாக இருக்குமா இவங்க அதை நம்புறதுனால கூட? கண்டிப்பாக இல்லை. அப்படி கொடுக்கணும்னா கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாருன்ற. காட் இஸ் குட். ஒரு ஆளுக்கு மட்டும் கடவுள் நல்லவர் கிடையாது, கடவுள் எல்லாருக்கும் நல்லவர் தான். சில காரியங்களை வித்தவுட் நம்முடைய இது இல்லாமல் தேவன் செய்து கொண்டே இருக்கிறாருன்ற மாதிரி சில விஷயம் இருக்குது. இதை வந்து காமன் பிளெஸ்ஸிங், கவர்னன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம சொல்கிறோம்.
இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இதுக்கு வந்து அவன் விசுவாசிச்சானா விசுவாசிக்கலையா, அவன் எதிர்பார்த்தானா, அது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு புவியீர்ப்பு சில காரியங்கள் வந்து இது வந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சில காரியங்கள் வந்து அப்படி நடக்காது. பறவையை போஷிக்கிறாருன்னு பைபிளில் சொல்லுது. ஆனால் எந்த பறவைக்கும் உணவை கொண்டு கடவுள் கூட்டில் போடுறது இல்லையே. ஆனால் பைபிள் சொல்லுது ஹெவன்லி ஃபாதர் தான் அதை ஃபீட் பண்ணுறான்றாரு. எப்படி ஃபீட் பண்ணுறாரு? கூட்டிலே கொண்டு போட்டுருந்தாரா எல்லா பறவைகளுக்கும்? உங்கள் பரமப்பி தான் அதுக்கு பிழைப்பு விட்டுக்கிறார். எப்படி எல்லா வீட்டுக்கும் டெலிவரி பண்ணி காக்கா வந்து வடையை அங்கேயே போட்டுருமா? இல்லை அப்படி இல்லையே. அப்போ அது வெளியில் எழும்பி வருது, அது ஒரு முயற்சி எடுக்குது, அது ஒரு தேடலுக்குள்ளே போகுது, அது கண்டடையுது. அதுதான் விஷயம். அப்போ வந்து செழிப்பை வந்து கடவுள் ஆட்டோமேட்டிக்காக தந்துட முடியாதுன்ற. ஸோ வறுமையை அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருந்தால் கூட கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? நான் வறுமையை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டா நம்புகிறேன், ஆனால் கர்த்தர் அவங்க நம்பிக்கை மாறாமல் உங்கள் வாழ்க்கை மாறவே முடியாது சார். இஃப் யூ பிலீவ் ராங் யூ லிவ் ராங், இஃப் யூ பிலீவ் ரைட் யூ லிவ் ரைட். இதுதான் பிரமாணம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ரட்சிப்பு இல்லை, அவ்வளோதான். வேற மாதிரி கத்த ரட்சிக்க முடியாதான்னா ரட்சிப்பு வருது, செழிப்பு. நாங்கள் செழிப்பு ரட்சிப்பு எல்லாம் ஒரே பிரமாணம் தான். அதுவும் ரட்சிப்புக்கும் விசுவாசம் தேவைப்படுது, செழிப்புக்கும் விசுவாசம் தேவை. கர்த்தர் சித்தம்னா என்னை செழிப்பாகட்டுங்க. எனக்கு நான் என்ன கேட்குறேன், கர்த்தர் சித்தம்னா அவனை ரட்சிக்கட்டும்ன்றேன். அப்படி போயிடலாமா? அப்படி போக முடியாது. நான் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாதான். நான் இவ்வளோ பாடுபடுறேன் ஊழியத்தில், அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பார் எனக்கு. அவர் கொடுப்பாருன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா பாயிண்ட் ரைட்டுன்றேன். அவர் கொடுக்க மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்க, அதான் பிரச்சனை. அதனால் யார் யார்ட்டலாமோ போய் நிற்கிறீங்க. அதெல்லாம் கர்த்தருக்கும் பணத்துக்கும் தொடர்பு இல்லாதது போல் நீங்கள் எண்றீங்க. ஓகே. ஸோ அதாவது நீங்கள் நம்புறீங்க ஒரு விஷயத்தை, ஆனால் மனுஷன்கிட்ட போய் நிற்கிறீங்க அப்படின்றீங்க. ஓ, அது கர்த்தரை சார்ந்து நீங்கள் போயிடலாமே அப்படிங்கிறத. மனுஷர்கிட்ட போய் உதவி கேட்கறது கூட நான் தப்பு சொல்லலை. மனிதர்கள் மூலமாக தானே கடவுள் தரப்போகிறாரு. கடவுள் இதுக்கு பின்னாடி இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காததான் உங்கள் பிரச்சனைன்றேன். கடவுள் வெல்த்தை தராருன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஸோ நம்பாதவங்களுக்கு அது நடக்காதுன்றீங்க. எப்படி நம்பலன்னா நான் வேற மாதிரிலாம் முயற்சி. கர்த்தர் ஒரு இறக்கத்தில் பண்ணிட மாட்டார். இறக்கத்தில் பண்ணுறதுனால தான் எல்லாரும் உசுரோடு இருக்கிறோம். ஸோ தேவைகளை மட்டும் சந்திக்கிறது அப்படி இல்லை. சர்டன் திங்ஸ் நடக்கும். ஒரு சர்வைவ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நான் என்ன சொல்லுவேன், சிந்தினதையும் பொறுக்கலாம், சிறந்ததையும் எடுக்கலாம். ஸோ இது உங்கள் சாய்ஸில் தான் இருக்குது. சிலது வந்து காமனாக நடக்கும். அதான் சொல்கிறேன் நான், காமன் திங்ஸ். ஏதோ உண்டோம், சாப்பிட்டோம், உடுத்தணும். நீங்கள் ரோட்லேயே போய் நடந்துட்டு இருக்கிறவனுக்கும் யாராவது ஒரு சட்டையை கொடுக்காங்க, எங்கேயோ ஒரு பார்சல் சாப்பாடை வாங்குறான், போயிட்டே இருக்கான். புரியுதுங்களா? இப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கர்த்தருடைய நன்மை என்னன்றது அறிந்து அவரை விசுவாசித்து அவருடைய நோக்கங்களுக்காக அர்ப்பணித்து நீங்கள் வளமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தான். இது உங்கள் மனிதனின் தீர்மானத்தின் வாயிலாகவே தேவன் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியுன்றது தான் வேதவசனம் பேசுகிற சத்தியம். இவன் தீர்மானிக்காத வரைக்கும் அப்படி போகவே முடியாது. ஸோ ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸ்ன்றது ஒரு சாய்ஸ். அவன் ஒரு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னா ஒரு அந்த இது நடக்க வாய்ப்பு. இப்போ இயேசு வந்து நேரடியாக ஒருத்தனை சந்தித்து கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு அவன் விருப்பம் இவருக்கு என்ன? அவன் விரும்புகிறான், விரும்பலை. இன்னொன்று லாஜிக்காக சொல்லணும்னா, விரும்ப போய் தானே குளத்தண்டையில் வந்து கிடக்கான். இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கணும்? நீ விரும்புறியா நீ ஏன் கேட்கணும்? 2 குஷ்டரோகிகள் வர்றாங்க, அவங்ககிட்டயே அதே கேள்வி கேட்குறாரு. குருடர்கள் வராங்க, நீ விரும்புறியான்னு ஏன் கேட்குறாரு? கடவுளே எனக்கு தரணுன்னாலும் நான் விரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமானுக்கு அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். இதை நான் இப்படி சொல்லுவேன், நீ நீதிமானாக இருந்தாலும் விரும்பினாதான் கொடுக்கப்படும். கண்டிப்பாக. பட் ஆனால் சிலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டே போயிருக்கேங்க, இதை பற்றி நான் கேட்டதே கிடையாது. ஒரு வீடியோ காலையில் கரெக்ட். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மணி வந்து இட்ஸ் அ பை ப்ராடக்ட். நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சால் அது வந்துரும்ன்றது உண்மை. ஓகே ஓகே. ஊழியத்தை கரெக்டாக செஞ்சேன்னீங்களா, அப்போ வெல்த் வரும்ன்றேன். அப்போ ஒரு சிலர் வந்து கேட்டால் மட்டும் போதும் அப்படின்லாம். இப்போ செழிப்பை பற்றி கேட்டுக்கிட்டே இந்த வசனத்தை கேட்டுகிட்டே மாந்திரிக மாதிரி இதில் மேஜிக்லாம் நடக்க போகிறதில்ல இல்லையா? இப்போ நான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், பட் நான் சைடில் ஒன்றும் செய்யலைன்னா ஒரு பெரிய இல்லை, அது வந்து முழுமையானது கிடையாது. ஆனால் எப்போவுமே அதை கேட்கறதுலாம் ஆரம்பிக்குது எல்லாமே. ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்கன்றீங்க. நீங்கள் உண்மையிலே கேட்குற ஆளாக இருந்தால் நீங்கள் கேட்கதினால் விசுவாசம் வரும்.
விசுவாசம் வந்துடுச்சுன்றதுக்கு அடையாளமே செயல் வரும் ஓகே ஓகே இல்லையா? ஆனால் கேட்குறதெல்லாம் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே செயல்படுன்றதுல யாருக்கும் நம்பிக்கை இருக்காது. சரியான ஒரு போதனையை கேட்கணும். கேட்குறது மூலம் உள்ள விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் வரும்போது ஒரு செயலுக்குள்ளே நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், இறங்க. ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைப்பேன், ஒரு எக்ஸாமை எழுதணும்னு நினைப்பேன், ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன், ஒரு ஊழியத்தை போய் தைரியமாக செய்யணும்னு நினைப்பேன். எது செய்யணுன்னாலும் அப்படி ஒரு வெற்றிகரமான செயல் பிறக்கணும்னா எனக்குள்ளே விசுவாசம் வரணும். விசுவாசம் வரணும்னா நான் சரியான வார்த்தைகள் என்ன பண்ணணும், கேட்கணும். அவ்வளோதான். ஸோ மணின்றது நான் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அது ஒரு பை ப்ராடக்ட். நீங்கள் பணத்தை தேடுங்கன்னே நான் சொல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் பேசுனதில் அது சொல்லவே இல்லை. ஓகே ஓகே. இப்போ சாலமோனை குறித்து பைபிள் சொல்லும்போது எப்படி சொல்லுது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன்ற. ஆமாம் ஆமாம். இப்போ அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆனால் என்ன பண்ணான், ஞானத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஞானத்தையும் அதை தான் நான் பிகினிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அறிவை அடைந்தால், ஞானத்தை அடைந்தால் செல்வம் உங்கள் பின்னாடி வரும். ஓகே. ஞானத்தினால் வீடு கட்டப்பட்டு அறிவினால் அது நிலைநிறுத்தப்படும். ஸோ உங்கள் வீடு சகலவித அருமையும் இனிமையான பொருட்களால் என்ன பண்ணும், நிரம்பும். அப்போ அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்கும்னா மெட்டீரியல்ன்றது ஒரு பை ப்ராடக்ட். ஸோ ரிச்னஸ் வந்து இஸ் எ ரிசல்ட். அது ஒரு பை ப்ராடக்ட். அதை போய் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் ஊழியத்தை நன்றாய் செய்யும் பொழுதோ, தொழிலை நன்றாய் செய்யும் பொழுதோ, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்யும் பொழுதோ இது என்ன பண்ணிடும், வந்துடும். ஆனால் நான் செய்யும்போது இப்படி ஒரு விசுவாசம் எனக்கு தேவைப்படுது. நான் கையிடும் வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறார. இந்த வார்த்தையை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் சும்மா வேலைக்கு போகல. ஏன்னா சும்மா வேலைக்கு போனால் டயர்டாக இருக்குது. ஓனர் சம்பளம் தருவானான்னு தெரியல, இந்த தொழிலுக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. 1000 குழப்படி வருது வேலைக்கு போகிற ஒரு ஆளுக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கடவுளுடைய வார்த்தையை அவன் நம்புகிறான். என்ன நம்புகிறான், ஏற்ற காலத்தில், உபாகமம் 28:12 படிக்கிறோம் இல்லையா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போது இந்த வசனம் உள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த் உண்டாகுது. என்ன ஃபெய்த்து, என்ன வேலைனாலும் பரவாயில்ல, நான் போய் கையை வச்சா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்ன உயர்த்துவார். இந்த விசுவாச இந்த வெறும் செயல் வெற்றியை தராது, இந்த விசுவாசம் உள்ள செயல் தான் வெற்றியை தரும். அப்படி பார்த்தா உழைச்ச எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்கணும். உழைச்ச எல்லாரும் நல்லா வாங்க நான் சொல்லலை. ஆசீர்வாதத்தை நம்பி உழைக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்போ பேதுரு முன்னாடியும் தான் வலையை போட்டான் ராம் முழுவதும், அவன் ஒன்றத்தையும் பார்க்கல. ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் அவன் போய் போட்டால் அங்கே வந்து ஆசீர்வாதமும் இருக்குது, உழைப்பும் இருக்குது. இப்போ ரெண்டும் இணையும் போது அங்கே இது வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. எப்படி வேலைக்கு போகிறாங்க தெரியுமா, இது மனுஷன் செய்வான அந்த வேலையை சும்மா வருத்தத்தோடையும் கவலையோடையும் அந்த வேலைக்கு போய் அதில் எந்த நன்மையும் பார்க்காம மக்கள் உட்காந்துருக்காங்க. அப்போ வேலைக்கு போகிறது அப்போ அப்போ ஏன் அப்படி உட்காந்துருக்காங்கன்னு எதிர்பார்ப்பே இல்லை. ஆனால் இன்னொருத்தனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சேல்ஸ்மேன் போகிறான்னா கர்த்தர் இன்னைக்கு நல்லா என்னை விற்பதற்கு எனக்கு உதவி செய்வார். ஏன்னா விற்கிறவன் தலையில் ஆசீர்வாதம் தங்கன்னு போட்டிருக்குது, இன்னைக்கு நல்லா எனக்கு சேல் ஆகும். ஸோ உங்களுடைய சாட்சியில் கூட அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் இந்த சேல்ஸில் இருக்கும்போது. ஆமாம், நான் ஒரு சேல்ஸ்மேனாக என் வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து நான் இந்த விசுவாசத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ எல்லாரும் சேல்ஸ்மேன் தான். இன்னும் என்னை விட கடினமாக உழைக்கிற ஆட்கள் கூட அங்கே இருந்தாங்க. ஆனால் நான் அதிகமாக விற்றதற்கும் உயரிய பதவியை வந்து அடைந்ததற்கும் எது காரணமாக இருந்ததுன்னா இந்த போதனை குறித்த வெளிச்சம். கர்த்தரை நான் சேர்த்து கொண்டேன். நான் தனியாக வேலைக்கு போகல, கர்த்தர் என் கூட வராரு, கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் விற்காதும்பாங்க, எனக்கு விற்கும். விற்கிறதுக்கான ஞானத்தை தருவார், ஆட்களை கொண்டு வருவார், எனக்கு கதவுகள் திறக்கும், எனக்கு ஏதோ ஒன்று நடக்கும். அது என்னன்னுலாம் நான் சொல்ல முடியாது. நான் கிளம்பிடுவேன். பார்த்தா அன்னைக்கு ரொம்ப குறுகலான நேரத்தில் பொருட்களை விற்று, இப்போ முந்தைய பேட்டியிலே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு வாரத்துக்கு வந்து 11 மெஷின்ஸ் விற்கணும்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்க டார்கெட். ஆனால் நான் வந்து 60 மெஷின் விற்பேன். அப்போது கம்பெனியே அடைய முடியாத டார்கெட்டை தான் வைப்பாங்க. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஒரு டீம் சேர்ந்து எவ்வளோ விற்கணுமோ அதை ஒரு சிங்கிள் பர்சனாக நான் வந்து அப்போ நான் இந்த ஃபெய்த்தை வந்து என்னுடைய வேலை, பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே நான் செயல்படுத்தி பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் எனக்கு தெரிலன்னா நான் உழைச்சிருப்பேன், ஆனால் களைச்சி போயிருப்பேன்.
ஒன்றும் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் இந்த சத்தியம் உள்ளே வந்த பிறகு உழைப்புன்றது சும்மா இல்லை, கடவுள் என் கூட இருக்கிறாரு, நான் போய் கை வச்சு அவர் கையை வைக்கிறாரு, அவர் தயவுகளை எனக்கு உண்டாக்குவார். ஸோ இந்த ஃபெய்த் இல்லாமல் வேலை செய்தாலும் ஊழியம் செய்தாலும் அவர்கள் வறுமையில் தான் இருப்பாங்க. ஸோ ஃபெய்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி வந்து வறுமையில் இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் மேற்க அதை பற்றி பேசிட்டு வரோம். வறுமையில் இருக்கிறவங்க இவங்க வந்து எப்போ நான் அதை வந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த வறுமையை எனக்கு இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுதான் சொல்ல, இது எங்கே செய்யணும்னா முதல்ல வந்து செயல் அது ஆரம்பிக்க முடியாது, நம்பிக்கைகள் மாற்றப்பட வேண்டும். ஒருத்தருடைய பிலீஃப் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் வரணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா வறுமை நல்லது அப்படின்ற எண்ணத்தை உடைச்சி நான் செழிப்பது கடவுளுடைய சித்தம், நான் செழிக்க கடவுள் எனக்கு உதவி செய்கிறார். வறுமை வந்து ஒரு தீமை, எப்படி பாவம் ஒரு தீமையோ நோய் ஒரு தீமையோ அதுபோல் வறுமையும் ஒரு தீமை. இயேசு சிலுவையில் என்னுடைய பாவங்களை மட்டும் சுமக்கவில்லை, இயேசு சிலுவையில் என்னுடைய நோய்களையும் சுமந்தார், அதோடு சேர்ந்து என்னுடைய தரித்திரத்தையும் சுமந்தார் அப்படின்ற விசுவாச புரிதலுக்குள் அவர்கள் வர வேண்டும். இங்கிருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். இது கர்த்தர் சித்தமே கிடையாது, வறுமை கடன் கர்த்தருடைய சித்தமே கிடையாது. கர்த்தருக்குடைய சித்தத்துக்கு மாறானது என் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இது கர்த்தருடைய சித்தம், உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது. அப்போ கர்த்தருடைய செழிப்பை கர்த்தர் விரும்புகிறார், ஆகையால் நானும் செழிப்பை விரும்ப போகிறேன். கர்த்தர் எனக்கு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்வார், கடன் அடைக்க உதவி செய்வார் அப்படின்னு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஒன்று வந்துடுச்சுன்னா அப்புறம் அடுத்து பல படிநிலைகளை அவங்க என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2 கேள்வியோடு இந்த டாப்பிக்கை முடிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செழிப்பை நான் நல்லா தாங்க இருக்கேன், நல்லா வசதியாக இருக்கேன், எனக்கு செழிப்பின் போதெல்லாம் தேவையில்லை, நான் வருகையும் பரிசுத்தமான டீச்சிங் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு செழிப்பின் டீச்சிங் வந்து எந்த நன்மையை கொடுக்க போகுது, எனக்கு தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவையில்லைன்னா என்ன, அது அவங்ககிட்ட இருக்கு, ஆல்ரெடி நல்லா தான் இருக்கேன் நான். அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒன்றும் இது ஒன்று தான் போதனன்னே நம்ம சொல்லலை. ஓகே. நம்ம வந்து ஒரு வறுமையை பெரும்பாலும் வாழ்கிற மக்களுக்கு நடுவில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தனா நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இதில் இருக்குது பாருங்களேன், அவங்களுக்கு என்ன போதி, பணக்காரங்களுக்கு அவன் பணக்காரன் ஆகிட்டான், அந்த பணத்தை உதவுறதுக்கு யூஸ் பண்ணு, அப்புறம் நித்திய ஜீவனை அடையிறத நாடுன்னு தான் பைபிளே சொல்லுது. நீ பணத்தை சேர்த்து வச்சுட்டு பணக்காரன் ஆகிட்டு உனக்கு நித்திய வாழ்வை பற்றிய நம்பிக்கை இல்லைன்னா நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள், கடவுளை நம்பு, நீ வந்து மற்ற காரியங்களை என்ன பண்ணலாம், நீ கவனம் செலுத்து. இப்போ நம்ம பேசுகிற 1 தீமோத்தேயு 6:19 வருது பாருங்கள், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்க அவர்கள் கட்டளையிடு. ஸோ முதல்ல நன்மையை கடவுள் தருகிறார், அதை அனுபவிக்க தருகிறார், அதை வந்து நீ எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தராரு. அடுத்த நிலைகளுக்கு அவன் போவதற்கு வேதமே அவனை வந்து அழைக்குது. நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி நீ போ, இன்னும் அடுத்த டீச்சிங்ஸ், இன்னும் உனக்கு இன்னும் வேறு என்னென்ன பகுதிகள்லாம் எம்டியாக இருக்குது உன் வாழ்க்கையில், அந்த பகுதிகள்லாம் நீ நிரப்பிக்கொள்ளலாம். நம்ம வந்து பொருளாதார செழிப்பு மட்டும்தான் அடைய வேண்டிய ஒரே கோல் அப்படி நம்ம சொல்லலை. ஆனால் ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவர்களும் பணக்காரங்களும் சபைகளுக்குள்ளே இல்லை, அந்த எண்ணிக்கை ரொம்ப சொற்பம். இல்லைங்களா? இங்கே 90% மக்கள் கடனோடு, பொருட்களை இழந்தோம், வீடு இல்லை, ஃபீஸ் கட்ட முடியல, இப்படி வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ போதனை வந்து ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ என் ஆடியன்ஸு ரிச் பீப்புளாக இருந்தால் அவங்க இயேசுவை நம்பலைன்னா இயேசுவை நம்ப சொல்லுவேன். இப்போ சகைவு தான் ஆடியன்ஸ்னா இயேசு என்ன பேசினார் அவனுக்கு? இயேசு வந்து அவனுக்கு வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, செழிப்பு வந்ததுன்னு சொல்லலை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். அப்போ அவனுக்கு பொருள் நிறைய இருக்கு, ஆனால் அருள் இல்லை. அவன்கிட்ட செழிப்பு இருக்கு, ஆனால் அவன்கிட்ட ரட்சிப்பு இல்லை. இப்போ அவனுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள். அப்போ நீங்கள் வந்து பணத்தில் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் ஆத்துமாவில் ஆவிக்குரிய நிலையில் வளராமல் இருப்பீங்கன்னா நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கன்றேன். ஓகே. தப்பே கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் கடன் அடைக்க முடியல பிரதர், நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் வந்து வீடு வாடகை கொடுக்க முடியல பிரதர், உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு மாற்றமே இல்லை பிரதர்,
அப்போ இதுதான் இங்கே 80க்கும் மேற்பட்ட மக்களுடைய நிலைமையாக இருக்கிறதுனால So, அவங்களுக்கான நம்ம ஆடியன்ஸ் இப்படி இருக்கிறதுனால நம்ம இதை பேச வேண்டியது இருக்கு. நம்மளை சுற்றிலும் எல்லாம் பணக்காரங்களை உட்காந்து நீங்கள் வந்து சொசைட்டியில் ஒருத்தர் இருந்தார், ஓகே ஓசோன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுப்பீங்க. ஆமாம் அவர் வந்து ஏழைகள் தயவு செய்து என் போதனைகளை கேட்க வராதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஓ ஓகே ஒன்லி ரிச் பீப்புள் கம். ஆக்சுவல் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் ரொம்ப நூற்றுக்கணக்கான ரோல்ஸ் ராய் வந்து அவர் வச்சிருந்தார். வச்சிருந்தவர். ஏழைகள் வந்து இதை கேட்காதீங்க, பணக்காரங்க வந்து கேளுங்க. ஏழைகள் வேலைக்கு போய் சம்பாதிங்கன்னு நினச்சி பணக்காரங்க மட்டும் கேளுங்க. ஏன்னா ஞானம் அடைதல்ன்றது நீ உனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு எல்லாம் இருக்கு, இப்போ அடுத்தது என்னன்னு நீ யோசிப்ப, அப்போ இதை வந்து கேளு அப்படின்ற. இப்போ நான் அதை ஆமோதித்து சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஆடியன்ஸ் யாரோ அதுக்கேற்ற போதனை தான். உங்கள் ஆடியன்ஸ் வந்து குருடனாக இருந்தால் பார்வையை பற்றி பேசு, செவிடனாக இருந்தால் காது கேட்குறத பற்றி பேசு, சிறைப்பட்டவனாக இருந்தால் விடுதலை பற்றி பேசு, இல்லையா? பாவ வாழ்க்கையில் இருக்கிறானா மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் அவனுக்கு என்ன பண்ண பேசு. சமாதானம் இல்லாமல் இருக்கிறானா தேவன் அவனுக்கு சமாதானத்தை தராருன்னு பேசு. வறுமையில் இருக்கிறானா அங்கே தான் சொல்கிறாரு, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ உங்களுடைய ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் நிறைய ஊர்களில் போட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ்டு ஃபுல்லாக செழிப்பை பற்றியான ஆமாம் ஒரு போதனை தான் இல்லையா? ஆமாம். யாரெல்லாம் செழிக்க விரும்புகிறாங்களோ அந்த இதில் நம்ம ஆமாம் அட்டன் பண்ணால் அதை பற்றியான நம்ம நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பீனிங்லேயே சொன்ன மாதிரி ப்ராஸ்பர் இன் எவ்ரி ஏரியா. நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறது, ஓகே ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் மணி, இட் இஸ் மெனி. ஓ அது எல்லாமே டீச் பண்ணுறீங்க. ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை உறவின் செழிப்பின் அடையாளம், மன நிம்மதி மனதின் செழிப்பின் அடையாளம். சமூகத்தில் 4 பேர் உங்களை மதிக்கிறாங்களா, அப்போ கடவுள் வந்து உங்களை சொசைட்டியில் உங்களை ப்ராஸ்பராக என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்குது, அது ஒரு ப்ராஸ்பரிட்டி. ஸோ ப்ராஸ்பரிட்டின்றது எல்லாமே எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் நன்றாக இருப்பது, வெறும் பணம் மட்டும் வைத்திருக்கிறது அல்லன்றதை நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு தான் இதை சொல்கிறோம். அதே மாதிரி புக்கு எழுதியிருக்கீங்க, உங்களில் இருக்கும் வெற்றி அப்படிங்கிறது. நிறைய புக்கு இல்லை, 9 புக்கு கிட்ட எழுதியிருக்கீங்க. ஆமாம். இது நான் சில புத்தகங்கள் நம்முடைய பணப்பள்ளியில் போதித்த போதனைகளை சரி சப்ஜெக்டாக வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே உங்களில் இருக்கும் வெற்றின்றது 20 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு. ஓ ஓகே. எனக்கு 20 வயசு 20+ இருக்கும்போது நான் எழுதின புக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அதிக விற்பனையில் இருக்கிற இதில் ஒன்று இருக்குது, செல்வத்தின் திறவுகோல் 6 சீக்ரெட் போட்டிருக்கிறீங்க. ஆமாம், இது என்னுடைய போதனையிலிருந்து ஓகே வந்து எடுத்து அதை எழுதின புத்தகங்கள். ஆமாம், சிலது டீச்சிங்ஸை ரைட்டிங்ஸாக மாற்றிருக்கிறோம். அதில் ஒன்று வந்து இது, இன்னும் தேவன் என் ஆதாரம், நிறைய புக்ஸ் 9 புத்தகம் போட்டிருக்கிறீங்க வரைக்கும். அது வேணா நம்ம ஆமாம், நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டாலே ஓகே. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த புத்தகங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி பிரதர். ஆக்சுவலாக அடுத்தடுத்த டாபிக் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த ப்ராஸ்பரிட்டி டாபிக் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிறீங்க. தேங்க்யூ.